திவி ஃபார்ம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பேச. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 2700, 800 பேர் பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அது பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன பெருவடை சிக்ஸ் இருக்குது, என்ன ரகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு பெருவடையை கிட்டத்தட்ட வளர்த்திக்கிட்டே இருக்கோம். அதாவது வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஆசை இருந்தது. இந்த மாதிரி பெருவடைகள் வளர்க்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இந்த பெருவடைகள் வச்சு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு நிறையா இருந்தது. அதுதான் எனக்கும் வந்துட்டு பரவி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் சின்ன வயசில் இருந்துட்டு பெருவடை கோழிகள் வளர்க்குறது ஆர்வமாக இருந்திருக்கேன். நிறைய பேர் வளர்க்குறத நான் போய் பார்த்துருக்கேன். அவங்க கூட அந்த சண்டை சேவலை தூக்கிட்டு போயிருக்கேன், வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கும் நிறையா சில அனுபவங்கள் இருக்குது. ஸோ அதன் வழியாக நான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டாலும் எனக்கு அது வந்துட்டு அதுக்குள்ளே வாங்கி விட்ட சிக்ஸு சரியாக எனக்கு மேலாண்மை பண்ண தெரியாமல், நோய் மேலாண்மை பண்ண தெரியாமல், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா நோய்கள் வந்து நிறையானா இறந்து போச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எங்ககிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைனேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே ஒரு லைனேஜ் இருந்தது. அந்த லைனேஜ் நான் என்னென்னு உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். அந்த சேவலை காமிக்கிறேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட அப்பா, அதோட தாத்தான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அந்த இதில் வந்துட்டு ஒரே ஒரு சேவல் மட்டும் எங்கிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்த எல்லா கோழிகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பாதி இனம் வந்துட்டு அடை வைக்கும்போது இறந்து போச்சு. பாதி இனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெயின் பிடிச்சி இறந்து போச்சு. ஒரு 2, 3 இனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாம்பு கீரி இதெல்லாம் ஊதி இறந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வந்துட்டு ஒரு கோழிகள் வளர்க்கும்போது ஒரு கோழி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த நம்ம பாலையெல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதுக்கு அடியில் போய் முட்டை வச்சுட்டு இருந்தது எங்களுக்கே தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட லாஸ்ட் நாள் நாங்கள் முட்டை வைக்கும்போது நான் அது போயிருந்தேன். அங்கே என்னடா அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு நான் போய் பார்க்கும்போது, அங்கே வந்து நிறைய முட்டை வச்சுருந்தது. கிட்டத்தட்ட 18 முட்டைகள் பக்கம் அங்கே வச்சுருந்தது. சரி, நான் எடுக்கலாம்னு நினைக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விட்டுருங்க, அதை அங்கேயே அடப்படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு எடுக்காமல் விட்டது தப்பு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒரு முட்டையை கூட காணோம். எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இழப்புகள் வந்துட்டு நிறையா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 கோழிகள் வந்துட்டு கோழிகளாகவே இறந்து போயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரீசெண்டாக நமக்கு மழை வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம ஷார்ட்ஸ்லேயும் பதிவு பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 30 குஞ்சுகள் பக்கம் இறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி இழப்புகள் வந்துட்டு நிறையா இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நிறைய பாடங்கள் வந்துட்டு நான் கற்றுருக்கேன். இந்த நாட்டுக்கோழி வளர்க்கும்போது, அதுவும் தூய பெருவடை வளர்க்கும்போது வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6, 7, 10 கிட்டத்தட்ட 12 இருக்குது. 12, 13 இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் வந்துட்டு இப்போது 2 வந்துட்டு பொரிச்சு கிட்டத்தட்ட 11 அது பொரிச்சுது. அது ஏன் குஞ்சுகள்லாம் இறந்து போச்சு அப்படிங்கிற ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு 13, 14 உருப்படி இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு, அதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு சேவல் மட்டும் நம்மளோடது, மற்றதெல்லாம் வெளியேருந்து எடுத்த லைனேஜ். இப்போ ஏன் இதெல்லாம் வெளியேருந்து எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப தரமான இடத்துலேருந்து வாங்கி வந்துட்டு வளர்த்திருக்கேன். ஸோ அது எந்த இடம் எது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது இருக்கிற கோழிகள் வந்துட்டு ரொம்ப தரமான கோழிகள். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு செங்கருப்பை நான் மசாலா செங்கருப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு பச்சைக்காலில் விழுந்துருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, துருன்னு இருப்பான். இப்போ 7 மாதம் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ to 3 கிலோ வரைக்கும் இவன் இருக்கான். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா வந்துட்டு நம்மளோட லைனேஜ் தான். இவனும் நம்மளோட லைனேஜ் தான். அவங்க அப்பா வந்துட்டு நான் லாஸ்ட்டாக சேல் பண்ணேன். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவன் கூட இன்னொருத்தனை பிறந்திருந்தா அவனும் சேல் பண்ணியாச்சு. ஸோ இவன் எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து இந்த கலரும் இந்த இதுவும் நம்மகிட்ட இது வரைக்கும் வராதங்காட்டி அவனை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர்வான ப்ரீடு. ஹைட் வந்து பார்த்திட்டிங்கன்னா நம்ம நெஞ்சு மட்டத்துக்கு மேலே பறப்பான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உடம்பு வட்டம், அந்த ரெக்கை இதெல்லாம் வந்து பார்த்திட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ப்ரீடு வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப ப்ரீடு. அப்புறம் வந்து இந்த 4 மாதம் ஆன குஞ்சுகளாக பார்த்துட்ருப்பீங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பூதி குஞ்சுகள், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செங்கருப்பு இருக்கும், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டை பிளாக் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த லென்த்தி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் சாப்பிட்ருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு செல்ல பசங்க மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்படி தீவனம் திங்கிறது, இப்படி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் அளவாக இருக்கங்காட்டி இப்படிலாம் நம்மகிட்ட வந்துட்டு நல்லா பழகுது, நல்லா பிடிக்குது. அப்படிங்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு
6 வந்துட்டு வெளிய இருந்து நம்ம லைனேஜ் எடுத்திருந்தோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூதி குஞ்சு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செங்கருப்பு, அப்புறம் ஒரு டை பிளாக்கு. ஸோ இதே வகையில் தான் வந்துட்டு விடைகளும் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்து எடுத்தோம் அந்த லைனேஜ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மாதம் இருக்கையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய சேவல் கூட முகச்சிட்டு சண்டைக்கு ரெடியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அது பறக்கும்போது இதுவும் சேர்ந்து அது கூட பறந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரீட் வந்துட்டு ரொம்பவே எங்களுக்கு நாங்க இது வளர்த்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரீட்ஸ் வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு இதா இருந்தது. ரொம்ப வீரியமா தெரிஞ்சுது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல நல்லா இருக்குது. ரொம்ப வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு தரத்தோடு இருக்குதுங்க. சொல்லப்போனால் தரம் தான் முக்கியம். வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் எல்லாமே போட்டிருக்கு. இதுவரைக்கும் 5 மாதத்துக்கு என்னென்ன ஆன்டிபயோட்டிக் இருக்கோ அது எல்லாமே போட்டிருக்கு. இது வந்துட்டு எந்த காய்ச்சலும் பிடிக்கல. இந்த கிளைமேட்டில் இப்போ இருக்கிற கிளைமேட்லாம் மாறிட்டே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கிட்ட எந்த பிரச்சனையும் வரல. ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் சளி பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்தோட எல்லை எதுன்னு எதுக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி இது எங்கேயுமே போகாதுங்க. இது கரெக்டாக தெரியும். இதுக்குள்ளே சுற்றணும், இதுக்குள்ளே வரணும். நம்ம தோட்ட சுற்றி நிறைய நாய்கள் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பிராய்லர் பண்ணையும் நடத்திட்டு வரங்காட்டி நிறைய நாய்கள் இருக்குது நம்ம தோட்டத்தை சுற்றி. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அங்கெல்லாம் போகாது. நம்ம இது எங்கே எல்லையோ அது மட்டும் இருக்கும். குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப நம்மக்கிட்டேயே வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழிகள் வளர்க்கும்போது என்னதான் கேஜ் முறையில் வளர்த்தாலும் இப்படி வெளிப்படையாக மேய விட்டு வளர்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டென்ஷன், டிப்ரெஷன் இருக்காது, பயப்படாது, நம்மக்கிட்ட வரும். ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த அது மேலே இருக்க அந்த உடம்புகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெயில் பட்டவுடனே அந்த தோகையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கோழி வளர்த்துறவங்களுக்கு, சேவல் வளர்த்துறவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு டிப்ரெஷனே இருக்காது. இதை வந்துட்டு நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். யார் யார் இந்த கோழி சேவல்களை வளர்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் டிப்ரெஷனே இருக்காது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வியாபாரமாக பண்ணுறவங்களுக்கும் அவங்க எப்படி தன்னோட வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும், எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் இந்த கோழிகளெல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக காணாமல் போயிடுங்க. நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலையில் எவ்வளவோ டிப்ரெஷன், டென்ஷன் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடமும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற இடமும் வந்து பார்த்திட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அவங்கள நான் போய் பார்க்க முடியாது. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோழிகளை பார்த்து தான் என்னோடய பாதி டிப்ரெஷன் போகுது. இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். அந்த பெட்ஸு இது என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதைய வளர்க்குறத நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இதை வளர்க்குறத நான் ரசித்து வளர்க்குறேன். ஆர்வமும் நிறையா இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு குஞ்சாக இருக்குது. நம்ம இதை வச்சு தான் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து வர குஞ்சுகள் தான் நம்ம சேலும் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நமக்கு சேல் வந்துட்டு அவைலபிள் இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க. பட் நான் சொல்லிடுறேன், சேல் வந்துட்டு இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிள் இல்லை. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரீட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லைனேஜ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பார்த்து எடுத்து இப்போ வரைக்கும் அசம்பிள் பண்ணி செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை நல்ல பிஸ்னஸாக வந்து மாற்றுவோம் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நீங்களாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது நாட்டுக்கோழி வளர்க்குறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா சீசனுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அதாவது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெயில் காலத்தில் அம்மை வரும், மழை காலத்தில் சளி பிடிக்கும், வெள்ளைக்கழிச்சல் வரும், இது எல்லாமே வரும். தொடர்ந்து நம்மளை பாதிச்சுட்டே தான் இருக்கும் இது எல்லாமே. அதனால் வந்துட்டு கோழி வளர்க்குறதுல வந்துட்டு மேபி சீசனை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கான நோய் மேலாண்மை வந்துச்சு அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்துட்டு நம்ம அப்பாட்ட யார் உங்களோட யாராவது வந்து இதுபடி கோழிகளாக வளர்த்திருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இந்த யூடியூப்பில் பார்க்குறத விட அவங்ககிட்டலாம் வந்து கேட்டோம்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வளர்த்திட்டு பாதியிலே விட்டுருப்பாங்க. ஸோ வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பெருவெடை கோழிகள் வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் இதை எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த யூடியூபு, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற க்ரோத் வரும்போது தான் இதுகளோட க்ரோத்தும் வருது அப்படிங்கிறத வந்துட்டு எந்த மாற்றமுமே இல்லை. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடம் இருக்கிறவங்க, காடு இருக்கிறவங்க, தோட்டம் இருக்கிறவங்களாம் வாங்கி வளர்க்குறாங்க. சின்ன வீட்டில் கூட வாங்கி வளர்க்குறாங்க. இது அழிஞ்சிட்ருக்கு. இது நல்லா வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்துட்டு நாட்டுக்கோழியில் இறப்பு மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தூய பெருவடையில் வந்துட்டு நமக்கு லாபம் தான் அதிகம். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. கறிக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம குஞ்சுகளாக கொடுத்தாலும் சரி, நல்ல லைனேஜ் எடுத்து சிக்ஸாக கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன மைனஸ் அப்படின்னா இழப்புகள் வராமல் நம்ம பாதுகாக்கணும். குஞ்சுகளை வந்துட்டு நம்ம வளர்க்கும்போது தரமாக வளர்க்கணும், தரமாக கொடுக்கணும், நம்ம பேர் கெட்டு போகாமல் பாதுகாக்கணும். ஸோ இது மட்டும்தான் இதில் வந்துட்டு மைனஸே தவிர வேறு எதுவுமே இல்லை. நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மையிலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும், கிளைமேட்டை ஒத்து கவனிக்கணும், காற்றடிச்சா குஞ்சுகள் எப்படி பாதுகாக்கணும், அதிகமாக மழை பெஞ்சா குஞ்சுகள் எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன ஆன்டிபயோட்டிக் போடணும், என்னென்ன நாட்டு மருந்து கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக தெளிவாக இருங்க.
அப்படி இருந்தாலே நம்ம இழப்புகளை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு தடுக்க முடியும். மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டிங்கன்னா சீரக தண்ணி, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெந்தயம், அப்புறம் வெந்தயம், சீரகம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் வந்து போட்டுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொதிக்க வச்சு தண்ணி கொடுங்க. ஸோ அந்த தண்ணி வந்துட்டு மேக்ஸிமம் அந்த கோழியோட உடல்நிலையை வந்துட்டு சரியாக வச்சுக்க உதவியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேய விடுங்க, கீரைகள் நிறைய கொடுங்க, பச்சை தீவனம் கொடுங்க. அப்புறம் நம்ம காட்டிலே விளையிற சோளத்தை கொடுங்க, மக்கானியை கொடுங்க, அதோட இலைகளை போடுங்க. ஸோ அதை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலில் பாதி தூரம் விட்டாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். புழுக்களை கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி மழை பெஞ்சு எங்கேயாவது கொட்டி இருந்தது, நம்ம தோட்டத்தை சுற்றி எங்கேயாவது தொட்டி இருந்தோம்னா அதை கொட்டி விடுங்க. அதை போய் அதை குடிக்க விடாமல் தடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 30 உருப்படி 40 உருப்படி வர வரைக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக லைனேஜ் செட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நம்ம இறக்கி நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற அதான் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் சேல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற வேலையை விடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து வேலையை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் நாட்டுக்கோழியில் இறங்க போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம். ஏன்னா திடீர்னு ஒரு கோழிக்கு நமக்கு நோய் வந்துச்சுன்னா நம்மகிட்ட எவ்வளோ உருப்படி இருக்கோ அது அப்படியே அத்தனையும் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மயில் பார்த்துருக்கோம். நம்ம அப்ளை சொன்னோம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரீடு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இவங்க தாத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க தாத்தாவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு குஞ்சு பொறிச்சோடனே விடையும் செத்துடுச்சு, அவங்க அப்பாவும் செத்துட்டார். அப்புறம் இவங்க அப்பா ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் நம்மகிட்ட இருந்தார். அப்புறம் அது ஒரு மாதிரி இருந்தது. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கறிக்கு கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து வந்த குஞ்சுகளில் அதோட பையனோட குஞ்சு தான் இது. கிட்டத்தட்ட அதோட பையன் அது பேர் வந்து சிங்கடின்னு நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ ஏன்னா கூப்பிட்டா இங்கேருந்து ஓடி வந்துடும். அந்த பேர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அதுக்கு பழக்கம். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 சேவல்கள் மட்டுமே பொறிச்சுது. அந்த 11 சேவல்களும் நல்ல விலைக்கு போச்சு. அதில் ஒரு சேவலோட பையன் தான் இந்த மயில். ஆக்சுவலாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜென்ரேஷனாக வந்துட்டு இந்த லைனேஜ் நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த லைனேஜில் எல்லாமே கொடுத்துட்டேன். இதை நான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சேவலை மட்டும் நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு விடையும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த விடையை அப்புறமா காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம காகம், பச்சைக்கால் காகம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மயிலுன்னு சொன்னால் அது வெள்ளைக்கால் மயில், இது வந்து பச்சைக்கால் காகம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு கொடுத்தான். இந்த சேவல் வளர்த்து பாடுறா என்னோடய லைனேஜ் அப்படின்னு கொடுத்தான். இது ரொம்பவே தரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட நான் வாங்கின ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட உடம்பு கட்டாகட்டும், வெயிட் ஆகட்டும், இது நம்ம கூட பழகிற விதமாகட்டும், வந்த புதுசில் ஆள் மரலியாக இருந்துச்சு. அப்புறம் போக போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட நல்லா செட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கூவுறதாக இருக்கட்டும், இது முகமைப்பாக இருக்கட்டும், அதோட உடம்பு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின விலையை விட ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து லைனேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டான். அப்புறம் இவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூலானு, பச்சைக்கால் நூலானு. இவன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடச்சது வந்து ஒரு ஸ்பெஷலு. அது நான் போக போக சொல்கிறேன். இவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.25 கிலோ இருக்கான். இப்போ வந்துட்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான் ஆச்சு. இவன் 4-4.25 கிலோ இருக்கான். ஆக்சுவலாக முகமைப்பு வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், முகம் ரொம்ப பெருசு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எனக்கு ஒருத்தர் பிடிச்சவர் எனக்கு வேண்டியவர் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் நல்ல லைனேஜ். இதுவும் அந்த காகத்துக்கும் நாங்கள் லாஸ்ட்டாக சண்டை விட்டு பார்த்ததில் வந்துட்டு ரெண்டுக்குமே சலிச்சது இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இதுவும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4.5 அடி பக்கம் இதுவுமே பறக்கும். கிட்டத்தட்ட இது கிலோவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 4.5 கிலோ பக்கம் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவன் ஆள் மாதிரிலே கிடையாது, எதுவும் கிடையாது. போனாலே நல்லா பழகுவான். நம்மக்கிட்ட கம்பை பார்த்தாலே ஆள் வந்துட்டு பறப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆள். இவனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைனேஜுக்காக தான் வச்சுருக்கோம். இவனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு, இவரும் நம்ம கொடுத்தவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாரம்பரியமாக சேவல் வளர்க்குறவங்க தான். தரமாக இருக்குது. நிறமெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இது ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். இது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு நிறைய சேவல் வளர்க்குறீங்க, பிடிக்கிறீங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இது ப்ரீடிங்க்கு வைக்கலாமா இல்லையா, இல்லை நம்ம சேல் பண்ணிடலாமா அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். இவன் சண்டை சூப்பராக இருக்குது. இவனோட சண்டை வேறு லெவலில் இருக்குது. ஸோ இவனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாம். இவனை ப்ரீடிங்க்கு வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், இல்லை சேல் பண்ணலாம் அப்படின்னா சேல் பண்ணிடலாம். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை பொறுத்து தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் என்னோட அந்த மயிலோட வந்த லைனேஜ். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க இந்த மயிலோட தாத்தா கூட இருந்த ஒரு பொட்டைக்கு வந்துட்டு இது பிறந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த லைனேஜ் அதுவும் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இதை அப்படியே எங்கள் லைனேஜ் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் இவளையும் மயிலையும் வந்து நாங்கள் வந்துட்டு பத்திரமா வச்சுருக்கோம். இவன் சரியான சேட்டை. கிட்டத்தட்ட இதுவரை கிட்டத்தட்ட 2 செட்டு முட்டை வச்சுட்டு, ஆனால் ஏனோ தெரில அழ படுக்கவே இல்லை.
நிறைய பேர் கூடையை போட்டு கமுத்தி அடை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடை நீங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. சரி நாங்கள் இந்த மழை காலங்களில் மிதிக்க விட்டால் கரெக்டாக இருக்கும், ப்ரீடிங் விட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்த கூண்டில் ப்ரீடிங் விட்டால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேவலோட வாலெல்லாம் உடஞ்சிருது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வலையெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ வலையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரீடிங்க்கு விடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ வந்துட்டு இதுதான் நம்மகிட்ட இருக்கிற கோழி குஞ்சுகள். அப்புறம் ஒருத்தர் இருக்கார் நம்ம வெள்ளையன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அதை வெளியேருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் ஆள் மிரளையாக இருக்கான். பக்கத்தில் போனாலே பயப்படுறான். என்னாச்சுன்னு தெரில. நைட் எதாவது வந்து பயப்படுத்திச்சு அப்படிங்கிறது தெரில. இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துறாங்கன்னு தெரில. இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பயத்துலேருந்து தெரிய மாட்டேங்கிறான். ஸோ நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நிறைய மழை பெய்யுது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷெட்டுக்குள்ளே போய் எடுத்து கட்டும்போது பக்கமாக கட்டிட்டேன். அதான் வந்துட்டு காகத்தை வந்துட்டு ரைட் சைடும் நூலான லெஃப்ட் சைடும் கட்டிட்டு இதை சென்டராக கட்டிட்டேன். ரெண்டும் சேர்ந்து இதை பயப்படுத்திடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது கூட ரீசனாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கிற தூய நாட்டுக்கோழிகள், தூய பெருவடைகள் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே. ஸோ நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இன்னும் ஒரு 6 to 7 மந்த்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீடிங் பண்ணி குஞ்சுகளை இறக்கி சேல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தோட்டத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம மச்சான் தோட்டத்துலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய குஞ்சுகளை வந்துட்டு நம்ம விட்டுருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீடிங் எடுத்து அவங்க சேல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரம்பரியமாக கட்டு சேவல் வளர்க்குறவங்ககிட்ட சேவல் வாங்கி வடையை வாங்கி நல்ல ப்ரீடிங்காக வாங்கி நான் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்கள் கொடுக்குற உத்தியோகம் தான் எங்களை இவ்வளோ வீடியோஸ் போட வைக்குது, நிறைய விஷயங்கள் பேச வைக்குது. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதை வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ வந்துட்டு போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட இல்லை, எங்கே சிக்ஸ் கிடைச்சாலும் வாங்கி வளங்க, தரமாக வளங்க. எப்படி வேணால் வளங்க. கறிக்கு கொடுக்கணும் கறிக்கு கொடுங்க, நீங்கள் அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுங்க, சண்டைக்கு போங்க. பட் ஆனால் இது வந்துட்டு அழியாமல் பாதுகாக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை ப்ராப்பராக அழியாமல் பாதுகாக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோழிகள் வளர்க்குறதுல உண்மையாலுமே சொல்கிறேன் மிகப்பெரிய ரிலாக்ஸ் இருக்குது. கோழிகள், நாய்கள், கிளிகள் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வளர்க்கும்போது அது கூட ஃபீடு போட்டு அதை சாப்பிட்றத பார்க்கும்போதோ இல்லை அதை விளையாடுறத பார்க்கும்போதோ ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்குங்க. அதை நான் ப்ராப்பராக அனுபவிச்சுட்டு வரேன். ஏன் வந்து பார்த்திட்டிங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைனாக இருக்கும்போது எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து வெளியிலேருந்து ஃப்ரீலான்சிங்காக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தரும்போது எனக்கு நிறைய டிப்ரெஷன் வரும்போது நான் காலையில் போய் ஒரு 2 மணி நேரம் இதுக்கு டைம் பண்ணுறேன், ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஈவினிங் போய் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்குங்க. இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இப்போல்லாம் வர வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி இது கூடயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இதை வாங்கி வளங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்துட்டு நாங்கள் வளர்றதுக்கு வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸும் உங்கள் லைக்ஸும் உங்கள் ஷேர்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் என்னென்ன அனுபவம் பட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து நீங்களும் கோழிகள் வாங்கி வளங்க. நன்றி, வணக்கம்.